விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. இந்திய ஜனநாயகத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படும் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட 50வது ஆண்டு தினம் இன்று. நெருக்கடி நிலை என்றதுமே அந்த ஆட்சி காலத்தின் சர்வாதிகார கொடுமைகள் மட்டுமின்றி அதை அமல்படுத்தியவர்களின் முகங்களும் நினைவுக்கு வரும். யார் அவர்கள் பார்க்கலாம். President has proclaimed emergency. This is nothing to panic about. இந்தியாவின் துர்க்கை என்று எதிர்க்கட்சியினராலும் போற்றப்பட்ட இந்திரா தன் ஒட்டுமொத்த புகழையும் ஒரே தவறுக்காக காவு கொடுத்தார். அதுதான் நெருக்கடி நிலை அறிவிப்பு. அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தனக்கு ஏற்பட்டிருந்த அத்தனை சிக்கல்களுக்கும் சர்வரோக நிவாரணியாக 1975 ஜூன் 25 அன்று நெருக்கடி நிலையை அறிவிக்கச் செய்தவர் இந்திரா. வெளிநாட்டு சதி, உள்நாட்டு கலகம் என்று இதற்கு அவர் பல காரணங்களை சொன்னாலும் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பால் அவருடைய பிரதமர் நாற்காலி ஆட்டம் கண்டதால் அதிகாரத்தை தக்க வைக்கவே இந்த குறுக்கு வழியை கையாண்டார் என்பதே அடிப்படை உண்மையாக இருந்தது. அடுத்து வந்த தேர்தலில் மக்களே அவரை தண்டித்தனர். சஞ்சய் காந்தி பிரதமர் இந்திராவின் மகன், எந்த அரசு பொறுப்பிலும் இல்லாமலேயே நாட்டை ஆட்டி படைத்தவர். அசாதாரணமான சூழ்நிலைக்கு அசாதாரணமான வழியில்தான் தீர்வு காண வேண்டும் என்று தன் தாய்க்கு யோசனை சொன்னவர். கட்டாய குடும்ப கட்டுப்பாடு, குடிசைகள் அகற்றம் உள்ளிட்ட இவரது 25 அம்ச திட்டங்களை கமல்நாத், அம்பியா சோனி உள்ளிட்ட தன் ஆதரவாளர்களை கொண்டு மூர்க்கத்தனமாக நிறைவேற்றியவர். फखरुद्दीन अली, मैं फखरुद्दीन अली अहमद ईश्वर की शपथ लेता हूँ. இந்திரா காந்தியின் அழுத்தத்தால் நெருக்கடி நிலை பிரகடனத்தை முறைப்படி அறிவித்த குடியரசுத் தலைவர், உள்நாட்டு சக்திகளால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதால் இந்திய அரசமைப்பு சட்டம் 352வது பிரிவின்படி நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை நடைமுறைக்கு கொண்டு வர உத்தரவிடுகிறேன் என்பது உள்பட இந்திரா கைகாட்டிய இடத்திலெல்லாம் கையெழுத்திட்டு பல சட்டங்களுக்கும் சட்ட திருத்தங்களுக்கும் அனுமதி அளித்தவர். பன்சிலால் இந்திரா சஞ்சய் காந்தியின் நெருக்கடி நிலைக்கால தளபதி, 7 முறை MLA, 3 முறை ஹரியானா முதல்வராக இருந்த ஜனநாயகர். நெருக்கடி காலத்தில் இன்னொரு இந்திரா காந்தியாகவே மாறினார். அப்போது மத்திய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த இவரது செயல்கள் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகின. VC சுக்லா தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு கருத்து சுதந்திரத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கியவர். ஊடக தணிக்கையை கடுமையாக அமல்படுத்தியவர். பிற்காலத்தில் ராஜீவ்காந்தி அமைச்சரவையிலும் அங்கம் வகித்த இவர் சத்தீஸ்கரில் நடந்த நக்சல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஓம் மேத்தா நாடு முழுவதும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிரான கைது வேட்டையில் முக்கிய பங்கு வகித்தவர். உள்துறை அமைச்சராக இருந்த சீனியர் தலைவர் காஸ் பிரம்மானந்த ரெட்டி இந்திராவுக்கு ஒத்துழைக்காததால் உள்துறை இணையமைச்சர் ஓம் மேத்தா தலைமையிலேயே எல்லா ஆட்டமும் நடந்தது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டதிலும் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. சித்தார்த்த சங்கர் ரே வங்க முதல்வராக இருந்தபடியே நெருக்கடி நிலையை அறிவிப்பதற்கான சட்ட ஆலோசனைகளை இந்திராவுக்கு வழங்கிய சட்ட புலி. நிசாவின் உதவியுடன் மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சிகளை நசுக்கியவர். 1971 மத்திய கல்வி அமைச்சராக இருந்த இவரிடம் வங்கதேச விடுதலை போரின் போது வங்கதேச விவகாரத்துறையை கொடுக்கும் அளவுக்கு இந்திராவிடம் செல்வாக்கு பெற்றவர். Allowing majority holding, in some cases 100% holding of shares in foreign companies. எஸ்ஏ டாங்கே இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையை ஆதரித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய தலைவர், நெருக்கடி நிலையை கம்யூனிஸ்ட் புரட்சியாக மாற்ற முடியும் என்று
இவரைப் போலவே அந்த கட்சியினரும் நம்பியது வரலாற்று சோகம். பிற்காலத்தில் இதற்காக வருந்துவதாக பொலிட் பீரோ கூட்டத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி தங்கள் மீதான கரையை துடைக்க முற்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. எம்ஜிஆர் நெருக்கடி நிலை கொண்டு வரப்பட்டதில் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் நெருக்கடி நிலை அறிவிப்பை ஆதரித்ததாலேயே தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆர். நாட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நீங்களே பிரதமராக நீடிக்க வேண்டும் என்று இந்திரா காந்திக்கு தந்தி அனுப்பிய எம்ஜிஆர் அதிமுக செயற்குழுவை கூட்டி நெருக்கடி நிலையை ஆதரித்தும் 25 அம்ச திட்டங்களை வரவேற்றும் தீர்மானம் நிறைவேற்றினார். புதிய தலைமுறைக்காக கே மகேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.